வந்து ஸ்டேட்டு நேஷனல் ஆடுறான். நீங்க என்கரேஜ் பண்ணாம எப்படி அவன் இன்னொருத்தர் பண்ணுவான்? ஒருத்தர் வெற்றியை இன்னொருத்தர் ஷேர் பண்ணாதான் அது வந்து பெரிய சக்சஸ் ஆகும். அது வந்து ஒரு நல்ல குணம். அது அப்பதான் நீங்க இன்னொரு இடத்துக்கு போறப்போ ஒருத்தரோட வெற்றி, ஒருத்தரோட இது வந்து நீங்க கொண்டாட முடியும். இப்போ என்ன எப்படி எல்லாரும் கொண்டாடுறாங்க. இப்போ உங்க காலேஜ்ல இருந்து ஒரு பையன் வந்து ஸ்டேட் லெவலா, உங்க டிபார்ட்மெண்டா இருக்கட்டும் இல்ல அதர் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், அது பிரச்சனையே கிடையாது. உங்க காலேஜ் தானே, நீங்க எல்லாம் ஒண்ணு தானே. அவனை நீங்க அப்ரிஷியேட் பண்ணலாமே, தப்பு இல்லையே. அவனுக்கு அதெல்லாம் இப்போ இது நீங்க வந்து காசு பணம் கொடுக்க வேணாம், இதெல்லாம் பண்ண வேணாம். இந்த மாதிரி டைம்ல அவனுக்கு ஒரு பூஸ்ட் அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். எனக்குலாம் வந்து ஒரு சின்ன வார்த்தை என்ன மோட்டிவா பேசினா போதும், நான் 200% பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி சொல்றேன். இப்போ உங்க காலேஜ்ல இருந்து இந்த பையன் போயிருக்கான் அப்படின்றப்போ ஒரு பேர் வாசிக்கிறப்போ நீங்க எவ்வளவு பூஸ்டா சொல்லணும், ஒரு கெத்தா நம்ம காலேஜ்ல அப்படின்னு. இதுலயே நீங்க ஒரு ஒற்றுமை, இது ரொம்ப முக்கியம். இதுல இங்கிருந்து தான் உங்களோட லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. இங்கிருந்து தான் உங்களோட லைஃபே ஸ்டார்ட் ஆக போகுது. எந்த பக்கம் போகணும், எந்த பக்கம் வரணும் அப்படிங்கிற உங்க குறிக்கோள் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. லைஃபை இப்போ தான் எடுத்து வைக்க போறீங்க. இதுக்கு முன்னாடியே உங்க கோல் இருந்திருக்கும். அந்த கோலை நோக்கி மட்டும் ஓடுங்க.